ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம்ல பெயர் சொல்லின் வகையறிதல். அதாவது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டு, அதுக்கு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பாருங்க, சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம சிலது வந்து கன்ஃபியூஸ் ஆவோம். இது என்ன பெயர் அப்படிங்கிறதுல. ஸோ பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சேனலை பொறுத்தளவில் எல்லாமே நம்ம ஷார்ட்கட்ஸில் தான் போடுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெயர் சொல்னா என்ன அப்படிங்கிறத பாருங்க. பெயர் சொல் அப்படின்னா ஒரு பெயரை குறிக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பெயர் சொல் அப்படின்னு தான் சொல்லுவோம். பெயர் சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 6 வகைப்படும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் இப்படின்னு 6 வகையாட்டு பெயர் சொல்ல வந்து பிரிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது பொருட்பெயர். பொருட்பெயர் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா பொருட்பெயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மரம், செடி, மின்விசிறி, நாற்காலி, பெஞ்சு, சேர் எதுவா இருக்கட்டும் எல்லாமே என்னதான் ஒரு பொருட்பெயர் தான். இடப்பெயர் அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இடப்பெயர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு சரி, ஆந்திரா, இந்தியா, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட்டு, அது எல்லாத்தையுமே சொல்கிறது, உலகம், ஆசியா, இதை மாதிரி எல்லாத்தையுமே சொன்னால் அதை வந்து இப்போ மதுரை இருக்கட்டும், சென்னை, திருநெல்வேலி எல்லாத்தையும் குறித்து அப்படின்னா அது இடப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சினப்பெயர் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதாவது உறுப்பு, அதை உறுப்பை குறிக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொருட்பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, பொருட்பெயர்னா என்னது அப்படின்னா இதாவது இப்போ மரம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருட்பெயர். நம்மளோட உடலை எடுத்துக்கிட்டோம்னா அதையும் பொருட்பெயர் தான் சொல்லுவோம். நம்ம உடம்புக்குள்ள நிறைய பாகங்கள் இருக்கும் அப்படிதானே. கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு. இந்த ஒவ்வொருத்தையும் சொல்றது தான், ஒவ்வொரு உறுப்புகளை பத்தி சொல்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரத்துக்கு என்னெல்லாம் இருக்கும்? வேர் இருக்கும், தண்டு இருக்கும், கிளை இருக்கும், பூ இருக்கும், கனி இருக்கும், காய் இருக்கும். இது எல்லாத்தையுமே என்ன சொல்லணும் அப்படின்னா சினைப்பெயர் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு விஷயத்தோட இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்தா அது சினைப்பெயர். அடுத்தது காலப்பெயர். காலப்பெயர் அப்படின்னா காலத்தை குறிக்கக்கூடியது எல்லாத்தையுமே காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாதமா இருக்கட்டும், வாரமா இருக்கட்டும், வருடமா இருக்கட்டும், ஆண்டு, காலை, மாலை, இரவு இந்த மாதிரி சொல்றது, திங்கள், செவ்வாய், புதன் ஏதாவது நாட்களை சொல்றது, இது மாதிரி காலங்களை குறிக்குது அப்படின்னா அது வந்து காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இதை பத்தி சொல்றது வந்து காலப்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பண்பு பெயர் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய பண்பு சொல்றது, அதாவது அதனுடைய குணத்தை பத்தி சொன்னா அது வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். பண்பு பெயர் சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு சில கீவேர்டு இருக்கு பாருங்க. லாஸ்ட் உ, கு, ரி, ரு, அம், சி, பு, தை, மை, பம், நர் இந்த மாதிரி விகுதியை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பா பண்பு பெயரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பச்சை இலை பாருங்க, இலையுடைய குணத்தை சொல்லுது. ஸோ அதனாலதான் இது வந்து என்னது பண்பு பெயர். சிவப்பு மை, மையோடைய குணத்தை சிவப்பு மை அப்படின்னு சொல்றதுனாலதான் இது வந்து பண்பு பெயருக்கு இருக்குது. இதே பாருங்க, இலை வந்து லாஸ்ட் லைன்னு முடிஞ்சிருக்கு, சிவப்பு மை அப்படிங்கிறது மையில முடிஞ்சிருக்கு. அதிகமாட்டு மை அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடிஞ்சாலே அது வந்து என்ன பெயரா தான் இருக்கும்? பண்பு பெயரா தான் இருக்கும். கடைசியா பார்க்க போறது தொழிற்பெயர். ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். தொழிலை எப்படி சொல்லுவோம்? தொழில் மீன்ஸ் நம்ம படிக்கிறது, ஓடுறது, நடக்கிறது, சாப்பிடுறது எல்லாத்தையுமே என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். படித்தல், ஓடுதல், நடத்தல் அதான் சொல்லியிருக்காங்க. அது போக தல், அல், அம், ஐ, கை, வை, பூ, வு, தி, சி, டி, உள், காடு, பாடு, அரவு, ஆணை, மை இந்த மாதிரி வேர்டெல்லாம் கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கண்டிப்பா தொழிற்பெயராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க, இதையும் படிச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மற்ற 5 பெயர்களும் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கடைசி உள்ள பெயரை நம்ம ஆப்ஷன்லேருந்து டைரெக்டாக எடுத்து எழுதிடுவோம். பாருங்க, ஓங்குதல் சாக்காடு டூன்னு முடிஞ்சிருக்கு, வெறுக்கை கைன்னு முடிச்சிருக்கு, தருக்கல் கல்னு முடிஞ்சிருக்கு, காண்பு ஒருவுதல், மனம், கவல்வு, செய்கை, இகழ்தல், உணர்வு, கொல்லல், நந்தம், நீட்டம், ஆண்மை, பெருக்கல், ஒழுக்கு, உண்டி, செய்தல்,
கொடுமை, உரைத்தல், காண்பு, நல்குரவு, கடத்தல். இது எல்லாமே என்னதான் எந்த வகையில வரும்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்பெயர். அங்க மத்த 5 பேரை நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா, இது வந்து அது 5 போக இல்ல அப்படின்னா, அது நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு போட்டுறலாம். கொஸ்டின்ல கேட்ட சில முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். மலர் அப்படிங்கிறது என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாகம் தானே மலர். அப்ப மலர் அப்படிங்கிறது என்ன பெயரா தான் இருக்கும்? சினை பெயர். 2வது கொஸ்டின் பாருங்க. பெயர் சொல்லின் வகை அறிக அப்படின்னு சொல்லிட்டு செம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி மை என்ற விகுதி கொண்டு முடிந்தால் அது என்ன பெயர் அப்படின்னு படிச்சோம்? பண்பு பெயர். அடுத்தது பாருங்க நல்லன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லன் அப்படிங்கிறது ஒருத்தங்களுடைய குணம். அப்படிதான் நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறது ஒருத்தங்களுடைய குணத்தை பத்தி சொல்றதுனால அது வந்து குணப்பெயர். அடுத்தது பாருங்க பெயர் சொல்லின் வகை அறிகன்னு சொல்லிட்டு மதுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஊரை பார்த்து சொன்னா அது என்ன பெயர்னு படிச்சோம்? இடப்பெயர். 5வது உள்ளது செய்தல். செய்தல் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலை பத்தி சொல்லியிருக்காங்க. இது தொழிற்பெயர். 6வது உள்ளது பாருங்க. இது எவ்வகை குறிப்பீடுன்னு சொல்லிட்டு வற்றல் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல் அப்படிங்கிற விகுதி கொண்டு முடிஞ்சாலே அது என்ன பெயர் தான்? தொழிற்பெயர். பாருங்க ஊதியம் அப்படிங்கறத அப்படிங்கிற விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்ப அது என்ன பெயர்? பொருட்பெயர். சினைப்பெயர் தெரியல. உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் எல்லாம் பாருங்க. சினைனா நம்ம என்ன படிச்சோம்? அதாவது உறுப்புகள் பத்தி படிச்சோம். அப்ப அது இல்ல. குணத்தை சொல்லியிருக்கா? சொல்லல. அப்போ அதுவும் இல்ல. காலத்தை சொல்லியிருக்கா? அதுவும் இல்ல. அப்ப கண்டிப்பா இது பொருட்பெயரா. நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதனோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி பிளாக் ஸ்பாட் ஒன்று இருக்கு. நான் அதில் போடுறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் அதில் போய் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.